பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கனம் பண்ணுறது, மரியாதை கொடுக்கறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த மரியாதை கொடுக்க மறந்ததுனால, ஒருவருக்கொருவர் முறுமுறுப்பு இருந்ததுனால என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். உன்னுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து ஒரு காரியத்தை நீங்கள் திருப்ப போகிறீங்க. எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நான் பாடுமா? அல்லேலூயா. இயேசுவில் பிள்ளை நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவில் பிள்ளை நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தில் பிள்ளை சிலுவையில் கொண்ட, உலகத்தில் பிள்ளை சிலுவையில் கொண்ட, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்றி எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆண்டவராலயம் எனக்குள்ளே இயேசு, ஆண்டவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்லட்டா?
மூன்றாம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க பார்ப்போம். இந்த நடபடிகளுக்கு பின்பு இந்த நடவடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஷ்வேரு, இந்த ராஜா யார் தெரியுமா? 127 நாடுகளை ஆண்டான். அரசாண்டவன். இந்து தேசம் முதல், இந்த வேதத்தில் நம்முடைய இந்தியாவின் பெயர் பெற்றிருக்கிறதுக்கு இங்கே பார்க்கிற இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை 127 நாடுகளை ஆண்ட அகாஷ்வேரு. இந்த அகாஷ்வேரு ராஜா சில நேரத்தில் புத்தி கெட்டும் போயிடுவாங்க. அதான் பிரச்சனை. எனக்கு கண்பானே, தன் மனைவியை கூட நிதானிக்க முடியாமல் தள்ளிவிட்டவனும் இவன் தான். எனக்கு குடிச்சிட்டு ராஜா கூப்பிட்றாரு, என் மனைவி அழகை எல்லாரும் பார்க்கணுன்னு கூப்பிட்டான். அவள் வரமாட்டேன்னு சொன்னான். உடனே பக்கத்தில் கொஞ்சம் இப்படி ராஜாத்தி கீழ்ப்படியலைன்னா மற்ற எல்லாரும் கீழ்ப்படிய மாட்டாங்க, அதனால் அவளை தள்ளிடணும். உடனே என்னன்னு கூட யோசிக்கலை. கோபம் தணிஞ்ச பிறகு தான் யோசித்தான். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். வஸ்தியை குறித்து தீர்மானிக்க ராஜா உக்கிரம் தணிந்த பின் அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். இப்படிப்பட்டாள். இந்த ராஜா என்ன பண்ணினாரு? இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு அவர் என்ன செய்தார்? ஒரு காரியத்தை செய்தார். ராஜாவாகிய அகாஸ்வேரு அமினதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இதுதான் மேன்மைப்படுத்தினான், தப்பு இல்லை, நல்ல மரியாதை கொடுத்தான். ஆனால் அந்த ஆமானுக்கு அந்த மரியாதையே அவனுக்கு போராட்டம் அமைஞ்சு வச்சு, மேன்மைப்படுத்தி எல்லாருக்கும் மேல உயர்த்தி வச்சிருந்தான். வாசிங்க. அப்படி ஆகையால் ராஜாவின் அரண்மனையின் வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். நல்ல கவனிங்க, மனுஷன் என்ன செய்யக்கூடாது? வணங்க கூடாது. இதை செஞ்சாங்க. ஆனா அவனுக்கு அதுதான் பிரியமா தெரிஞ்சு. ஆனா அங்க ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் என்னது? மொர்தெகாய். அவன் என்ன செய்தான்? இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஏன்னா ஆமான எல்லாரும் கீழே விழுந்து கும்பிடணும் கட்டளையிட்டு இருந்தான். அதனால எல்லாரும் அப்படி செய்து வந்தாங்க. ஆனாலும் மொர்தெகாய் யாரு? எஸ்தருடைய வளர்ப்பு தகப்பன். மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இதுதான் ஆமானுக்கு வந்த பிரச்சனையே, வேற ஒன்றும் கிடையாது. இந்த சரித்திரத்தினுடைய கருவில் இருக்கிறதே எனக்கு அன்பாளே. இதனால தான் எஸ்தர் ராஜாத்தி போய் ராஜாட்ட நான் உபவாசம் பண்ணி நிற்பேன், ராஜாவின் கண்களில் தயவடைச்சா போதும், செத்தாலும் சாகுறேன் எல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே என்னதான்? இந்த மரியாதை தான். ஒன்று மொர்தெகாயும் விட்டு கொடுக்கல, ஆனால் ராஜா கனப்படுத்தினவே ரொம்ப கனப்படுத்திட்டான். அதான் பிரச்சனை. கொடுக்க வேண்டிய கனத்தை கட்டாயம் கொடுக்கணும், ஆனால் தலைக்கணம் வந்துடக்கூடாது. தலைக்கணம் வந்துருச்சுன்னா உட்கார முடியாது. நான் சொல்கிறது மனுஷனுக்கு வருது, சில நேரத்தில் தலை கனமாக இருக்குங்கிறோம், அந்த கணத்தை சொல்லலை. தலைக்கணம் என்னத்தானே வேற யாரு அப்படிங்கிற அந்த தலைக்கணம் வந்துடக்கூடாது. இந்த ஆமானுக்கு அந்த தலைக்கணம் தான் வந்துச்சு. அதனால தான் மொர்தெகாய் மேலே எப்பவும் என்ன செஞ்சான்? கோபத்தில் இருந்தது மட்டுமல்ல, ராஜாட்ட போய் உட்கார்ந்து குடிக்க உட்கார வச்சு சூசான் நகரமே கலங்க வச்சு. நம்ம கூட்டத்துக்குள்ளே ஒரு ஜனம் இருக்குது, அவங்களுடைய பழக்கமே வித்தியாசமாக இருக்குது, விதர்ப்பமாக இருக்குது. அவங்க ராஜாவின் சொல்ல மதிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, அவங்க அந்த மரியாதையோடு நடந்துக்கிறது இல்லை, இந்த கூட்டத்தை விட்டு வைக்கிறது ராஜா நல்லதில்லை. இப்படிலாம் போய் பேசி ராஜா, அந்த முட்டாள் ராஜா என்ன பண்ணா? மோதிரத்தை கழட்டி யார் கையில் கொடுத்துட்டான்? ஆமான் கையில் கொடுத்து விட்டான். இதை கொடுத்ததுனால ஒரு ஜனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு எண்ண மூர்க்கம் யாருக்கு வந்துச்சு? ஆமானுக்கு. இவ்வளவுக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன காரியம். ஐயா, ரோமர் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு திருப்புங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம்
முதல் வசனத்துக்கு கொஞ்சம் திருப்புங்க. நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாரத்தை மதிக்கிறதானங்க உண்மை, மிக உண்மைதான். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏன் அந்த மொர்தெக்காய் செய்யாமல் போயிட்டாரு? ஏன் மொர்தெக்காய் செய்யாமல் போனாரு? நாங்கள் இப்போ மொர்தெக்காய் வணங்கலை, இது நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் மேலான அதிகாரத்துக்கு எந்த மனுஷன் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய கடவன். அது மட்டும் இல்ல, ஏனென்றால் ஏன் அப்படி நடக்கணும்னா தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கே எதிர்த்து நிற்கிறான். இன்னைக்கு நமக்குள்ள அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிற குணமே என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அப்படின்னா தான் பிலாத்துக்கு எதிர்த்து ஏசு நின்றுப்பாரு, நிற்கலையே. அவர் கேட்டா சொன்னார், உன்னை விடுவிக்கவும் உன்னைய ஒப்பு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியாதான்னார். அவர் சொன்னார், பரத்திலிருந்து உத்தரவு வராட்டா என் மேலே உமக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறவங்கள என்ன தரும்? நல்லவர் ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்லவர் ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குள்ளே, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குள்ளே, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஐயா, அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் சொல்லிட்டு நிப்பாட்டல. இன்னும் கொஞ்சம் எழுதுறாரு பாருங்க. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஆகையால் அதிகாரத்துக்கு பயப்பட, நல்லது செய்யறதுக்கு பயப்படக்கூடாது, நன்மை செய்யணும். ஆனா அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. இங்கே மொர்தெக்காய் நின்னது ஒரு பக்கம் யூதர்கள்ங்கிறது அப்படி இருந்தாலும், ஆனால் ராஜா உயர்த்தி வச்சுட்டார்ல, கீழ்ப்படியணுமா இல்லையா? மேலான எந்த அதிகாரத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படி. நீவன் கனப்படுத்துறதே கிடையாது. அதனால தான் வந்த பிரச்சனை. உடனே யூத ஜனத்தெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு சீல் போட்டு அனுப்பிட்டான். உடனே மொர்தெக்காய் அலறிக்கிட்டு வரார், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூத ஜனத்துக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து. அவளுக்கு தெரியாதா
அவ ஏற்கனவே ராஜாவிட்ட போகும்போது கூட தனக்கு கொடுக்கறத தவிர வேற எதுவும் எக்ஸ்ட்ரா என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அவளுக்கு தெரியும் ராஜாட்ட போகணுன்னா எப்படி போகணும் தெரிஞ்சனால தான் சொல்கிறா, முதலாவது நான் தேவனிடத்தில் என்ன செய்ய, நானும் என் தாதியரும் உபவாசிப்போம், பிறகு ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஏன்னா அவளுக்கு தெரியணும் எப்படி போகணும், மரியாதை கொடுக்கணும் தெரியும். ஏன்னா இந்த மொர்தெக்காய்க்கு என்ன செய்யலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற அனுபவம் இல்லை. ஏன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. இவர் மதிக்கலாம், அவன் மதிச்சு தப்பு தான், வணங்கணும்னு சொன்னான். ராஜா செஞ்சது தவறு தான், ஆமான் அப்படி செய்யணும் சொல்லி வச்சு தான், அதுவும் தப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கவே கூடாது. மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியணும். ஏன்னா தேவன் தான் அதிகாரிகளை நியமிக்கிறார். நாம் கீழ்ப்படிய மாட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அவர் என்ன கூப்பிடுறது, நான் என்ன போகிறது அப்படின்னு இருக்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கிற வேலை பார்க்குறோம், பாஸ் உங்களை கூப்பிட்டாரு, ஆமாம் அவருக்கு வேலை இல்லை அப்படின்னு நிற்க முடியுமா? மரியாதை கொடுத்து தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் நின்று சார் கூப்பிட்டீங்களா கேட்டு தான் ஆகணும். அநேக நேரங்களில் இதாங்க நமக்கு தெரியறதில்லை. கனம் பண்ணுகிறதுல வேதம் கற்றுக் கொடுக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், முந்திக் கொள்ள வேண்டும். முந்திக் கொள்ளனா என்ன அர்த்தம், அவர் பண்ணட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறத விட நாம் முதல்ல வணக்கம் சார், அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க, வணக்கம் பதில் வரும்ல, மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்டதெல்லாம் இப்போ இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறது கிடையாது மக்கள். ஏன்னா ஆசீர்வாதத்தை மட்டுமே பேச பண்ணுறாங்க. அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் நிறைய வேதத்தில் இருக்குது. ஏன்னா இந்த வேதம் அரிய வேதம், தேவன் தந்தது, ஒரு மனிதனை மாற்றக்கூடியது, புதிதாக்கக்கூடியது, மனதில் இருக்கிற அழுக்கை கழுவக்கூடியது. என கண்பார்களை குறைகளை காட்டுகிற ஒரு கண்ணாடி. நாம் இன்றைக்கி எப்படி தலை சீவி பவுடர் போட்டு போய் நிற்கும் போது எங்கேயாவது கொஞ்சம் திட்டாக நிற்குதா பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி வைக்கிறோம், முகம் பார்க்குற கண்ணாடி. ஆனால் நம்முடைய குறையை எந்த கண்ணாடியில் பார்க்குறது, இந்த கண்ணாடி தான் வச்சு பார்க்க முடியும். நாம் அதனால தான் பாடுறோம், என்ன வரோம், குறைகளை காட்டி மறையும் கண்ணாடி, குறைகளை காட்டி மறையும் கண்ணாடி, மலையை முடைக்கும் கமட்டி, வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே, வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மனமே. அழுக்கை கழுவும் அருந்தல் நீரும், அழுக்கை கழுவும் அருந்தல் நீரும், அழித்திடும் அக்கினியா, வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மகளே. தெளிந்தே நீலம் மதுரம் உள்ளதா, தெளிந்தே நீலம் மதுரம் உள்ளதா, கள்ளிப்புரை செய்திடலாம், வேதத்தை தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே என் மகனே. ஐயா, குறைகளை காட்டுகிற கண்ணாடி இதுதாங்க. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் கனப்படுத்துறதுல முந்திக்கொள்ளணும். இயேசு எந்த இடத்துலையாவது தாயை கனப்படுத்தலையா? நீங்கள் சொல்லுவீங்க, போய் ஒரு பண்டிகைக்கு போயிருக்கும்போது அம்மா அப்பா கூப்பிட போகும்போது
யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தாய் தப்பனார்? ஏன்னா மற்றவட அந்த 12 வயதில் கேட்ட கேள்விகளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் சிலுவையில் தொங்கும்போது தாயை மறந்தாரா? இல்லை. அப்போ தான் தேடினார். என்ன தேடினார்? யோவானை பார்த்து அந்த வேதனையோட, ஸ்திரியே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய். தாய். எனக்கு அன்பானவர்களே, கனப்படுத்துறதுல முந்திக்கொள்ளணும். ஆமாம், கனப்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவனை வணங்கும் போது அவனும் என்ன செஞ்சிருப்பான்? இதில் எழுதப்படலை. அவனும் வணக்கம் வணக்கம் பதில் சொல்லித்தான் இருந்திருப்பான். ஆனால் இந்த மொர்தெக்காய் வணங்கலை. கடைசியில் இந்த விரோதம் வளர்ந்து 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 ஒருவன் செய்த காரியத்தினால அத்தனை ஜனங்களுக்கு அழிவுன்னு தேதியே குறிப்பிடப்பட்டது. ஆனால் ஒருத்தி போய் கெஞ்சி நின்றதுனால அந்த ஒருவனுடைய காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. ஒருத்தி போய் தன்னை அர்ப்பணித்தாள். அதான் எஸ்தர். 5ஆம் அதிகாரத்தில் பொச்செங்கோல் நீட்டப்பட்டது. அவள் போய் முற்றத்தில் நிற்கிறாள். அங்கே நிற்கிறது யாருன்னா எஸ்தர் ராஜாத்தி. உடனே ராஜாவுடைய செங்கோல் நீட்டப்பட்டது. அது நுனிய தொட்டா அவங்க கேட்ட, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அப்படி சொல்லி ராஜா கனம் பண்ணினான். காரணம், இவள் அதுக்கு முன்னாடி யாருக்கு கனப்படுத்தணுமோ அவரை கனப்படுத்திட்டு போனான். யாரை கனப்படுத்தினா? உண்டாக்கினவரை கனப்படுத்தினான். மொர்தெக்காய் சொன்ன உடனே அரண்மனைக்கு அப்படியே வேஸ்ட் அவன் இது கட்டாமல் அப்படி வந்திருந்தான். ரெட்டுடுத்தி வந்திருந்தான். உடனே இந்த ரெட்டை களைய சொல்லி இவன் கொடுத்து விட்டா. அதை கூட அவன் வாங்கலை, மதிக்கலை. ஏன்னா அவன் நினச்சிக்கிட்டான், நீ ராஜாத்தியாக இருப்பதுனால நீ மாத்திரம் தப்பி பிழை. அவனுடைய கோணமே தப்பாக இருக்குங்க. சில நேரத்தில் தான் வளர்த்த மக, அவளை பற்றி இவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டானா? நீ ராஜாவின் சமூகத்தில் இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருப்பதற்கு கர்த்தர் ஒருவேளை உன்னை கொண்டாந்து வச்சிருக்காங்க. யாருக்கு தெரியும்? அப்போ யாருக்கு தெரியுங்கிறது இவருக்கு மேலே தெரிஞ்சிருக்கணும்ல. அநேக நேரங்களில் நம்ம வேதத்தை இப்படி கேட்டு பார்க்கணும். மரியாதைங்கிறது ரொம்ப 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 அவசியம், ரொம்ப அவசியம். ஏன் ஆமான் இவ்வளோ அழிக்க நினைச்ச போது எஸ்தர் விருந்து கிடைக்கும் போது யாரை அழைச்சா? ராஜாவையும் ஆமானையும் அழைத்தாள். ராஜா முதனா கேட்குறாரு, உன் மன்றாட்டு என்ன? என் மன்றாட்டு என்ன? இன்னொரு நாள் நீங்கள் 2 பேரும் வந்து கலந்துக்கணும். 3ஆவது நாள் தான் சொல்கிறா, இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. அப்படி துணிஞ்சவன் யார்? இந்த ஆமான். எனக்கு அன்பானவர்களே, எப்போவுமே நாம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். கிவ் த ரெஸ்பெக்ட் அண்ட் கெட் த ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுக்கலைன்னா எப்படி வரும்? சில கணவன்மார்கள் இப்படி தான், மனைவிமார்கள் இப்படி தான். அப்படி கோபம் வந்துருச்சுன்னா சரி, தட்டத்துக்கு டம் அப்படின்னு வைப்பாங்க. என்ன அர்த்தம்? இந்த உனக்கு வச்சுருக்கேன். அவர் உடனே தட்டை அங்கே திருப்பி கழுவிட்டு அங்கே கையை கழிட்டு டொங் டொங் தட்டுவார். உடனே என்னது? அந்த இருக்குல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு. உள்ளுக்குள்ளே அடுப்படியில் கோபமாக இருந்தால் பாத்திரத்தை பட்டார் டுமார் போடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவன் பண்ணுற சேட்டைக்கு நேரம் கிடைக்கலன்னு அர்த்தம். மரியாதை முக்கியம், மறந்துடாதீங்க. அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? உங்கள் வேதாகமத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. ஏன்னா யாருக்கு முதல் கனப்படுத்த வேண்டும், யாரை கனப்படுத்த வேண்டும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு படுகிற பிரயாசம் கொஞ்சமல்ல, பொருளாதாரத்துக்கு படுற பிரயாசம் கொஞ்சமல்ல. ஏன்னா ஒரு நாள் கூட தவறாமல் நடக்கணுமேன்னு சொல்லி அநேக நேரம் இரவில் விழித்திருந்து ஆண்டவரிடத்தில் கேட்பதுண்டு. நீங்களும் இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையை வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். கட்டுமான பணிக்கோ
பார்வையற்றவருக்கு கண்ணாகுதார ஊன்றுகோலுக்கோ அல்லது அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரோமே அதுக்கு ஒரு வார வாடகையே 4000 வந்துடும். ஒரு நேரம் வர்ற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க உதவலாம். ஒருவர் மரித்தா கூட ஃபியூனரல் காரியத்துக்கு எப்போவும் ஒரு அமௌண்ட் வச்சே இருக்கணும். அது மட்டும் இல்லை, பார்வையற்றவங்க கணவன் மனைவியாக எங்கிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, 2 பேருமே கண்டுகிறாங்க. இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் கல்விக்கு என்று உதவுகிற அநேகரை ஏற்படுத்தும். எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 3 நம்பர் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. நேரடியாக என்னிடத்தில் கேட்டால் நானும் சொல்லுவேன். உங்களுக்கு ஜெபிக்க வேண்டிய காரியம் உண்டு என்று சொன்னால் காலை 10 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் எந்தெந்த காரியத்தை யார் யார் மனதில் நினைத்திருக்கிறார்களோ அவர் நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடி வரட்டும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ரிசல்ட்டை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கட்டும். தான் விரும்புகிற கல்வியில் இடம் கிடைப்பதற்கு வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழிவாசல்களை திறந்து கொடுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற மக்களுக்காய், இன்றைக்கும் கூட ஐயா மருத்துவமனையில் இருந்து கொண்டு எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா, நான் மறுபடியும் எழுந்து என் வீட்டிற்கு போயிடுவேனா என்று ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்காய், நெடுநாட்கள் மாத்திரையே கையில் வைத்துக்கொண்டு இதுதான் என் வாழ்க்கையா என்று புலம்புகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.